ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேக வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்குவோம். எனக்கு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. வேக வச்ச முட்டையை நான் 3 முட்டை எடுத்தேன், 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு, இஞ்சி, நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமேலு பெருவெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழை, அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு, எக் மசாலா, மிளகாய்த்தூள், அடுத்து கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் சோம்பு, சீரகம், அப்புறம் உளுந்து, அதுக்கு அடுத்தது கடுகு, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் முன்ன சொல்லாமல் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூட வச்சு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, அது ஃபஸ்ட்டு பெருவெங்காயம் ஆட் பண்ணிங்க. நல்லா வெங்காயம் நல்லா மஞ்சளாக வேகிற வரைக்கும் நீங்கள் வேக விட்டுருங்க. இதுலேயே நம்ம கொஞ்சம் வெங்காயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிடுவோம். அடுத்து மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சமாக வந்து எக் மசாலா. அடுத்தது மஞ்சத்தூள். ஆட் பண்ணிட்டு நல்லா கலர் இருக்கும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க. பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் வேண்டாம், லைட்டாக முட்டை இதாகிற வரைக்கும் மட்டும் இது பண்ணணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். லைட்டாக அப்படியே கலர் வைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் லைட்டாக அதை கலர் வைக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து முட்டை குழம்பு வந்து ரெடி. பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயில ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.